ஆனந்த், எனக்கு ஒரு சந்தேகம்டா. நம்ம கூட படிச்ச பசங்க எல்லாருமே ஜாலியா சுத்திட்டு இருக்கிறானுங்க. நம்ம மட்டும் பார்த்தோன்னா கடைசி வரையும் இப்படி கஷ்டப்பட்டுட்டே இருக்கிறோம்டா. ஏன்டா அது? அவங்களாம் பரவாயில்லடா, அப்பா அம்மா சொத்து சேர்த்து வச்சுட்டு போயிருப்பாங்க. நமக்கு மிடில் கிளாஸ் ஃபேமிலி, நம்ம இப்படி தான் கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டு தான் ஆகணும். அப்ப என்னடா சொல்ற? அப்ப கடைசி வரையும் இதே நிலைமையில தான் இருக்கணுமா இப்படி? தானே, கை கால் திறமை இருக்குதானே, காண்டவன் நல்லா கொடுத்துருக்கான் சரியா. தன் உழைப்பு நம்பி இருக்கிறோம் நம்மலாம் வந்து சரியா. நம்ம எப்பவுமே நம்ம உழைப்பு நம்பி தான் இருக்கணும், யாரை நம்பி இருக்கக்கூடாது சரியா. ஓகே. ஆமாயா, நீ சொல்றதும் சரிதான் நினைக்கிறேன். நமக்கு ஒண்ணு தேவைன்னா நம்ம தான் வந்து கஷ்டப்பட்டாகணும்னு நினைக்கிறேன். என்ன ஆனந்தே, என்ன சொல்ற? நம்ம அடையாளத்தை நம்ம தான் ஏன் உருவாக்குறோம். அவ்வளவுதான், நம்ம தடத்தை பதிக்கிறோம். ஒரு நாள் நம்மளை பார்த்து சிரிச்சவங்க முன்னாடிலாம் நம்ம வந்து கெத்தா நடந்து காட்டுறோம். நம்ம வந்து சொந்த காலில் நின்று காட்டுறோம். இப்போ என்ன வாடகைல நின்றுட்டு இருக்கான்? என்ன சொன்ன? கேட்கல. ஒன்றும் இல்லை, சும்மா தான். அப்படி இல்லை, ஒவ்வொரு மிடில் கிளாஸில் பிறந்த எல்லாருக்கும் தெரியும் இந்த விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. கிளாஸ் பிறந்த பசங்களுக்கு தான் தெரியும் அதோட வழி வருத்தம் என்னன்னு சொல்லிட்டு. எல்லாம் கஷ்டப்பட்டு எந்த ஊரில் இருந்து கஷ்டப்படுறோம், சொந்த ஊரில் இருந்து வேலை செய்ய முடியாது, வெளியூர்லேருந்து கஷ்டப்படுவோம். நிறைய பேர் இருப்பீங்க, அவங்களுக்கு தெரியாத ஒன்றும் இல்லை. சாப்பாட்டுக்கும் சரி, தனியாக இருக்கிறதும் சரி, ரூம் எடுக்கிறதும் சரி, எல்லாமே அவங்களோட உழைப்பில் தான் நின்று செய்கிறோம். உங்கள் உழைப்பை நம்பி இருங்க, உங்கள் கை கால் கத்துறாமே நம்பி இருங்க. உழைப்பு என்றைக்கும் உயர்வு கொடுக்கும். ஸோ என்றைக்கும் நம்ம ஐடென்டிட்டியை விட்டு கொடுக்காதீங்க. நம்ம அடையாளத்தை நம்ம தான் உருவாக்கணும். ஸோ ஹார்டர் ப்ளஸ் காட் கிரேஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம என்றைக்குமே தோக்க மாட்டோம். ஸோ ஓகே, தேங்க்யூ.